மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்களும் என் கூட எடுத்தீங்கன்னா சேர்ந்து வாசிக்கலாம். 6-7 தமிழ் பைபிளில் 5வது பக்கம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? எல்லாரும் உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள முகத்தை பார்த்து கேளுங்க பார்க்கலாம். வரும் கோபத்துக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்க பார்க்கலாம். அவங்க முதல்ல பாருங்க, இன்னைக்கு இப்போவாது பாருங்க, பார்த்து கேளுங்க பார்க்கலாம். வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வகை காட்டினது யார்? என்ன சொன்னாங்க? யாருன்னு கேட்டாங்களோ? சரி, அப்போ அதுக்கு நம்ம ஆன்சரை இன்னைக்கு கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு என்னன்னா, இப்போ இந்த ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு பதிலை இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடித்து நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கைகளில் இருக்கிற இந்த பைபிளில் 66 புத்தகங்கள் உண்டு. நீங்கள் யாராவது ஆர்சிக்காரங்க இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பைபிளில் 76 புத்தகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் ஆர்சியாக்க கேட்டிங்களா? இப்போ இல்லை. எங்கள் அப்பா ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்கள் அம்மா சிஎஸ்ஐ குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கும் ஃபாதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் உண்டு. ஆகையினால தான் எனக்கு பேரே பென்னி சேவியர் ஆக்கும். பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஒரு ஆர்சிக்க வாசனை வருது இல்லையா? ஆமாம். நீங்கள் உங்கள் திருவிவிலியத்தை கொண்டு வந்தாலும் ஒன்றும் இல்லை. நானும் திருவிவிலியம் படிக்கிற ஆளாக எனக்கு கையில் உண்டு. இப்போ கையில் கைவசமும் உண்டு. நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, அங்கேயும் இதே வசனம் தான் இருக்கு. இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில இந்த நம்முடைய பைபிளில் பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகம் உண்டு. மொத்தம் 66. இது ரெண்டுக்கும் இடையில நம்ம பைபிளில் ஒரு பேப்பர் தான் இருக்கும். ஆனால் இடைப்பட்ட காலம் ஒரு 400 வருஷ காலம். அந்த 400 வருஷத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில இருண்ட காலம் என்று அழைப்பார். அந்த 400 வருஷத்துல யாரும் பிரசங்கம் பண்றதுக்கு வரல. அந்த 400 வருஷத்துல யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லல. என்ன சொல்ல போனா, அந்த 400 வருஷம் பேய் பிடிச்சவங்க அப்படிதான் இருந்திருப்பாங்க, இருள்ல இருந்திருக்கிறவங்க அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஒரு ஆவியானுடைய கிரியைகளும் இல்லாத ஒரு காலத்துல 400 ஆண்டுகளுக்கு பிறகு முதலாவதாக வசனத்தை இந்த உலகத்துல போதிக்கிறவர் யார் என்று கேட்டால் யோவான் ஸ்நாபகனாகும். யோவான் ஸ்நாபகன். இந்த யோவான் ஸ்நாபகன் அவருடைய பிரசங்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்னைக்கு இந்த 2வது நாள் கன்வென்ஷனுக்கு நீங்க யோவான் ஸ்நாபகனை கூப்பிட்டுருக்க வேண்டியதாக. இன்னைக்கு அந்த ஆளு மட்டும் இன்னைக்கு இங்க பிரசங்கம் பண்ண வந்திருந்தாருன்னா ஒரு ஆள் அங்க கொட்டாய் விட்டுருமாக்கும். அந்த யோவான் ஸ்நாபகன் மட்டும் இங்க பிரசங்கம் பண்றதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஆள் ஒன்று தட்டி எழுப்பிக்கிடுங்க பார்க்கலாம். பிறகு சேர் உடஞ்சி கீழே விழுந்துடும். ஆமா, ஸ்தோத்திரம். ஆமா, அது பிறகு ரொம்ப கஷ்டமாகும். நல்லா என்ன கவனிச்சுக்கிடுங்க. இப்போ அங்கே பின்னிட்டு பாரக்கூடாது, இங்கே பார்த்தா போதும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவர் மட்டும் இங்கே பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாச்சுன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அவருக்கு அப்படியெல்லாம் பேச தெரியாது. வந்த உடனே கேட்பாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கேட்டாச்சுன்னு சொன்னா வாரதும் எழும்பி போயிடும். அடுத்து கேட்பார், பாஸ்டர் எனக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு, எனக்கு தலையில ஒண்ணு கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அவர் தலையில கையை வச்சு கேட்பார், விரியன் பாம்பு குட்டியேன்னு கேட்டா 100 டிகிரி காய்ச்சல வாரது 102ல போகும். அவர் ஒரு அற்புதம் கூட செய்யவில்லை என்று பைபிள்ல இருக்கிறது. ஒரு அற்புதம் கூட அவருடைய ஊழியத்தில் நடக்கவே இல்லை. யோவான் 10வது அதிகாரத்தில் இருக்கு. யோவான் ஒரு அற்புதத்தை கூட செய்யவில்லை. ஆனால் யோவான் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு அசைவை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் சொல்ற வசனம் மட்டும் வாசித்தா போதும், என்ன பார்த்துருங்க. இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த மனுஷன் ஆட்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் இந்த ஒரு அற்புதம் கூட செய்யாத யோவானுடைய ஊழியம் அரண்மனையில இருக்கிறவர்களையும் அசைத்தது, போர் சேவகர்களை அசைத்தது, அன்றைக்கு இருந்த ஏரோது அசைத்தது, ஏரோதுடைய மனைவி அசைத்தது. பாவத்தை பாவம்னு பேசுவார், நீதியை நீதின்னு பேசுவார்.
சத்தியத்தை சத்தியம்னு பேசுவார். இப்ப இவர் தண்ணியில பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறதான நேரத்தில் வர்றவங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், வீரின் பான்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களுக்கு தப்பிப்பதற்கு வலை காட்டினது யார்? ஸ்தோத்திரம். என் அன்புக்குரியவர்களே, முதல்ல யோவான் என்ன சொல்ல வருகிறார் என்றால், வருகிற ஒரு கோபத்தின் காலம் ஒன்று வரப்போகிறது என்று சொல்லுகிறார். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நாம் எல்லாரும் இன்றைக்கு நாம் இருக்கிற காலத்துடைய பெயர் கோபாக்கனின் காலம் அல்ல. இந்த காலத்துடைய பெயர் அனுக்கிரக காலம் என்றாக்கும். இது இரட்சண்ய காலம், இது அனுக்கிரக காலம், இது அனுக்கிரக காலம். இந்த அனுக்கிரக காலத்துக்கு பிறகு இனி ஒரு நாள் வரப்போகிறது, கோபாக்கினை நாள் என்கிற ஒரு நாள் வரப்போகிறது. கோபாக்கினை நாள் ஒன்று வரப்போகிறது என்பதை யோவான் முதல்ல சொல்லுகிறார். இரண்டாவதாக சொல்லுகிறார், அதற்கு தப்ப முடியும் என்பதை அவர் சொல்லுகிறார். அந்த கோபாக்கினைக்கு எல்லாராலும், விரும்புகிற எல்லாராலையும் தப்ப முடியும் என அவர் விரும்புகிறார். கேள்விப்பட்டீங்களா? நேற்றைக்கு நியூஸ்ல வந்துச்சு, சிங்கப்பூர்ல திரும்பவும் கொரோனா வந்துச்சா. எத்தனை பேர் அன்போடு வரவேற்கிறீர்கள்? வரவேற்றுவோமாக்கம். அதுக்கு தப்புவதற்கு ஒரு வழி இருக்கு, வந்தாலும் தப்புவதற்கு ஒரு வழி இருக்கு. அது எனக்கு வேணும்னு சொல்லுகிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். வெளியே சொல்லாட்டாலும் உள்ளுக்கு சொன்னாங்க இல்லையா, நமக்கு அதுக்கு எப்படியா தப்பிடணும். நான் என்னன்னா, அதே போல இனி ஒரு கோபாக்கனின் காலம் என்கிற ஒரு காலம் வரப்போகிறது. இந்த மாதிரி ஆண்டவர் கூட்டங்களை எதற்காக தருகிறார் என்றால், முதல்ல வருகிற கோபாக்கனைக்கு நம்மை காப்பாற்றுவதற்காக, வருகிற கோபத்துக்கு நம்மை தப்பு வைப்பதற்காக. அதுக்கு தப்ப முடியும். நீங்கள் விரும்பினால் தப்ப முடியும். விரும்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லிடலாமா? இனி வருகிற கோபத்துக்கு நாங்கள் தப்ப விரும்புகிறோம். மூன்று, இந்த கோபாக்கனுக்கு தப்புவதற்கு வழி காட்டுகிறவர் யார்? அப்ப வழி காட்டுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவரை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த மூன்று கேள்விக்கும் உங்களுக்கு நம்ம பதில மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நிச்சயமாகவே இந்த உலகத்துல வழிகாட்டுகிறவருக்கு பின்னால நம்ம போயிருவோம். நம்மளா ஒரு வழியை உண்டாக்க நிக்க மாட்டோம். முதல்ல வரும் கோபம் அப்படிங்கிறதை, முதல்ல கோபாக்கனின் காலம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய பைபிள் எவ்வளவு சத்தியமானது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பைபிளில் எழுதியிருக்கிற எல்லாமே உண்மை. உலகத்துல எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது. மற்ற புத்தகத்துக்கும் இந்த பைபிளுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னவென்றால், மற்ற புத்தகம் எல்லாம் ஒரு சம்பவம் நடந்த பிறகு இப்படி நடந்திருக்கிறது என்பதை எழுதியிருப்பார்கள். உலக போர்களை குறித்த பலர் புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் போர் முடிஞ்ச பிறகு அவர்கள் போர் முடிந்தது, இவர்கள் இப்படி எழும்பினார்கள், போருக்கு காரணம் என்ன, அதை குறித்து எழுதுவார்கள். சிலர் கொஞ்சம் கதைகளை எழுதுவார்கள். அவர்களுடைய சிந்தனையில வந்தது, உள்ளத்திலே தோன்றினது, கதைகளை எழுதியிருப்பார்கள். ஆனால் பைபிளுக்கு மட்டுமே இருக்கிற மிகப்பெரிய சொத்து என்னவென்றால், இது மூன்று காலங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறது. ஒன்று, கடந்த காலத்தை இது நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறது. ரெண்டு, நிகழ்காலம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறது. மூன்றாவது, பிரதானமாக இனி நாளைக்கு என்ன நடக்கும் என்பதையும் வெளிப்படுத்தி கொடுத்த ஒரு புத்தகம் உண்டானால் நம்முடைய கைகளில் இருக்கிற வேத புத்தகம் மட்டும்தான். நாளைக்கு நடப்பதை மிக அழகாக நமக்கு சொல்லி தந்த, கற்று தந்த ஒரு புத்தகம் இந்த சத்திய வேத புத்தகம். இந்த பைபிளுக்காக ஏசப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமா படுத்திருக்கிறவங்களுக்கு கேட்கறது போல ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? ஸ்தோத்திரம். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கவனிங்க. இப்போ கடந்த காலம் மனுஷனுடைய சிருஷ்டிப்பு, சூரியனுடைய சிருஷ்டிப்பு, சந்திரனுடைய சிருஷ்டிப்பு, மனுஷனுடைய வீழ்ச்சி எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல உலகத்துல என்னென்ன நடக்கும், இயற்கைகளில என்ன விதமான மாற்றங்கள் உண்டாகும், மனிதனுடைய அறிவில என்னென்ன மாற்றம் உண்டாகும், எவ்வளவு அழகாக தெளிவாக இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் அப்படியே நடக்கிறது உண்மையானால்
நாளைக்கு ஒரு கோபாக்கனின் காலம் என்கிற ஒரு காலம் வரப்போகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதும் நிச்சயமாகவே நடக்க போகிறது. நிச்சயமாகவே நடக்க போகிறது. ஏன் அதை கோபாக்கனின் காலம் என்று சொல்லுகிறோம் என்றால், அந்த கோபாக்கனையை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று, இயேசுவுடைய வருகைக்கு பிறகு இருக்கிற 7 ஆண்டு உபத்திரவ காலமும் கோபாக்கனையாக்கம். 2, பாவிகளுக்கென ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான நித்திய நரகம், அதுவும் ஒரு கோபாக்கனையாக்கம். இந்த 2 கோபாக்கனைக்கும் எல்லா மனுஷனும் தப்ப வேண்டுமென நாங்களும் விரும்புகிறோம். எங்கள் எல்லாருக்கும் பல மடங்கு அதிகமாக உண்டாக்கின இரட்சகரும் விருப்பமுடையவராக இருக்கிறார். திரும்ப நான் சொல்லுகிறேன், ஐயா, இனி ஒரு கோபாக்கனின் காலம் வரப்போகிறது. அது நம்ம பாசையில சொன்னா, இனி ஒரு அந்தி கிறிஸ்துவின் காலம் ஒன்று வரப்போகிறது. இனி தெய்வத்துடைய கோபத்துடைய காலம் ஒன்று வரப்போகிறது. உபத்திரவ காலம் என்று ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலத்தில் நம்ம எல்லாரும் தப்ப வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். 2, நித்திய நரகம் என்கிற ஒன்று இருக்கிறது. நரகம்னு ஒன்று இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நரகம்னு ஒன்று இருக்கு. நரகம் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பைபிளில் 12 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. நரகத்தை குறித்து அதிகமாய் பிரசங்கம் பண்ணது யாருன்னா இயேசுதான் பிரசங்கம் பண்ணார். 12 முறை புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. 11 முறை நரகம் என்கிற வார்த்தையை இயேசு உபயோகப்படுத்தி இருக்கிறார். 11 முறை. ஒரே ஒரு முறை யாக்கோபில் இருக்கிறது. யாக்கோபில் வேற எல்லா முறை இயேசு. ஆகையினால இயேசுவே நரகத்தை குறித்து அதிகமாய் பேசி இருக்கிறபடினால நரகம் நிச்சயமாகவே உண்டு, நிச்சயமாகவே உண்டு. இந்த கூட்டம் எதற்காக என்றால், ஒருவராவது கெட்டு போவது நம்முடைய ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட விருப்பமுடைய நல்ல ஆண்டவர். இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த ஒரு மனிதன் கோபாக்கனைக்கு தப்ப விருப்பமுள்ள அப்பாவுக்கு தலைக்கு மேல ஒரு கையை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லிருங்க பார்க்கலாம். தலைனா இது, தலைக்கு மேல கையை தட்டி ஒரு அல்லேலூயா. கோபாக்கனைக்கு தப்ப வேண்டும் என விரும்புகிறார். இப்ப எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க வீட்டுக்கு போங்க அண்ணா சொன்னீங்க, சொல்லுங்க அவங்கள பார்த்து, நீங்க கோபாக்கனைக்கு தப்பணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். என்னை பார்த்து சொன்னவர்களுக்காய் நன்றி. கை விட்டுருங்க, பாவம் இல்லையா? ஸ்தோத்திரம். சோசியல் டிஸ்டன்ஸ் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கோபாக்கனைக்கு தப்புவதற்காக ஆண்டவர் தந்த நல்ல கூட்டத்துக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? நீங்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நானும் என் குடும்பமும் அந்த கோபாக்கனைக்கு தப்பணும்னு விரும்புகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நானும் என் சபையும், நானும் என் பிள்ளைகளும், நானும் என் புருஷனாரும் விரும்புகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அக்காட்ட போய், அக்கா நல்லா ஜெபம் பண்றீங்களே, நீங்க வீட்டுக்காரர் என்ன ரட்சிக்கப்படலையே? உடனே அந்த அக்கா சொல்லிச்சு, அந்த மனுஷன் ரட்சிக்கப்படாண்டா. நீங்க ஒழுங்கா சர்ச்சைக்கு வர்றீங்களே, நீங்க பரலோகத்திலையும் அந்த மனுஷன் நரகத்திலையும் போன, நரகத்துக்கு தான் போன அவர். சிலர் அப்படியே பார்க்கறத பார்த்தா நமக்கும் அப்படிதான் செய்வோம். அந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது, அந்த மனுஷன் பரலோகத்துக்கு. அது மட்டும் நடக்காது. பாஸ்டர், என்ன எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்குள்ள வழியை செய்யுங்க, ஞானஸ்நானமா எடுக்கிறேன், ஆனா அந்த மனுஷன் மட்டும் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அங்க வந்தா அங்கேயும் போட்டு என்ன அடிப்பார். அந்த அக்கா சொன்ன காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்மை மிகவும் நிந்தித்தவராக இருக்கலாம், நம்முடைய முதுகில குத்துனவராக இருக்கலாம். எந்த மனுஷன் அந்த கோபாக்கனையில மட்டும் போகணும்னு ஒரு தேவ பிள்ளை விரும்பவே கூடாது, விரும்பவே கூடாது. மணிப்பூர்ல கிறிஸ்தவர்கள் எவ்வளவோ வேதனைக்கு உட்பட்டாங்க. எத்தனையோ பேர் தரதரவென பிடித்து இழுத்து கொல்லப்பட்டார்கள். சபைகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. கிறிஸ்தவ சகோதரிகள் நிர்வாணமாக ரோட்டில் இழுத்து செல்லப்பட்டார்கள். ஏன் நம்முடைய ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியாது நான் நினைக்கிறீங்க? என் தெய்வம் பூமியை பிளந்து கோராவுடைய கூட்டத்தை தூக்கினவர். இன்றைக்கு அவர் ஜீவனோட தான் இருக்கிறாரு.
இன்றைக்கும் ஜீவனோடு கூட தான் இருக்கிறார். பார்வோனையும் சேனைகளையும் செங்கடலுக்குள்ளாக இழுத்து போட்டவராக்கம். இன்றைக்கும் அந்த தெய்வம் உயிரோடு கூட தான் இருக்கிறார். ஏன் ஆண்டவர் சைலண்டாக இருக்கிறார் என்றால், தரதரவனை இழுத்தவனும் சபையை தீட்டு கொளுத்தனவனும் அழிக்க வேண்டுமென விரும்பாமல் அவனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என தான் விரும்புகிற ஒரு நல்ல அப்பனாக நம்முடைய ராஜா. ஆமாதானா இல்லையா? நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என் கர்த்தர் அதைத்தான் செய்ய விருப்பமுடையவராக இருக்கிறார். எந்த மனுஷனும் கட்டு போவது ஆண்டவர் விரும்பவே இல்லை. சபையை பாழாக்கின நல்ல ஒரு மிஷனரி, நல்ல ஒரு ஊழியக்காரனாகிய ஸ்தேவானை கல்லறிந்து கொலை செய்வதற்கு காரணமான சவுலை கொல்லவும் தெரியும் ஆண்டவர். ஆனால் சவுலை கொல்ல வேண்டும் என விரும்பாமல் அவரை தூக்கி ரட்சிக்கவே விரும்புகிற நல்ல ஆண்டவர் தான் இன்றைக்கும் பாவிகள் மேல அவர் இரக்கமாக ரட்சிக்க வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு நடக்கிற அப்பாவுக்கு கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா. முதல்ல நம்ம ஆண்டவரிடத்தில் விருப்பம், அவருடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக மாறும். அந்த விருப்பம் எத்தனை பேருக்கு இருக்கு? கர்த்தருடைய விருப்பம் நம்முடைய விருப்பம். ஆண்டவரே என்ன பகைச்சாலும் பரவாயில்ல, என்ன திட்டினாலும் பரவாயில்ல, அவர்களும் பரலோக ராஜ்யத்தில் வரணும்னு விரும்புகிறவங்க மட்டும் ஒன்று கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அந்த கரத்தை உயர்த்தி வராமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். எங்களை தூஷிச்சாலும் பரவாயில்ல, எங்க சபையை பாழாக்குனவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது அந்த ராஜ்யத்துக்கு வந்தார்னு ஆண்டவரே. அவர்கள் கோபாக்கணக்கென நியமிக்கிறது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. அவங்க கோபாக்கணக்கு போயிடக்கூடாதப்பா. அவங்க எங்க கண்காண எங்க சத்திய தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தரணும் ஆண்டவரே. அவங்க சபைக்கு வருவதற்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. அதுதான் நம்முடைய ஏக்கமாக இருக்கட்டும். ஆனா நம்ம இப்போ டீசெண்டா ஆசீர்வதிப்போம், டீசெண்டா ஆசீர்வதிக்கணும்னு சொல்ற, டீசெண்டா சபிப்போம். தெரியுமா? இந்த காலத்துல நீ நாசமா போயிடுவான்னு சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம மனசார சொல்லும், நீ நல்லா இருப்பா. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? நம்மளை ஒருத்தர் நிந்திக்கிறான்னு சொன்னா மனசாரி என்ன சொல்லுவோம் இல்லையா? நீ நல்லா இருப்பான, நீ உன் பிள்ளைகளை நல்லா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நாசமா போயிருங்கன்னு தானே உள்ளத்துல வச்சுட்டு சொல்றது. இங்க வந்து சொல்றது, நான் யாரையுமே சபிப்பதில்லை. சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு சபிச்சுக்கிட்டு நீ போ நரகத்துக்கு. இல்லை இல்லை, எந்த மனுஷனும் கோபாக்கனைக்கு தப்பிடுறான்ட்டு. எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி இந்த ஊருக்காக ஒன்று ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஆண்டவரே, இந்த ஊர்ல கர்த்தருக்கு விரோதமான வந்தவர்கள், சபையை பாழாக்குகிறவர்கள், இந்த ஊர்ல ஆண்டவரே இன்னும் இருளில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அந்த கோபாக்கனைக்கு தப்பணும் ஆண்டவரே. இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம் அவர்களை சந்திக்கணும் ஆண்டவரே. நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கல, உங்க வாய்களை திறந்து. நீங்க தானே உள்ளூர்காரங்க, நீங்க மனசார ஜெபம் பண்ணுங்க பார்க்கல. ஆண்டவரே, எங்க ஜனங்கள் எல்லாரும் இந்த கோபாக்கனைக்கு தப்புவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதை சுற்றி இருக்கிற எல்லா குடும்பங்களும், இது சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும், இதை சுற்றி இருக்கிற எல்லா தெருக்களும், எல்லா வீடுகளும் கோபாக்கனைக்கு தப்புவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. கோபாக்கனைக்கு தப்புவதற்கு உதவி செய்வீராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனி ஒரு மனுஷனை கோபாக்கனை அனுபவிப்பதற்கு காரணம் என்ன? ஒரு மனுஷன் கோபாக்கனைக்கு நேராக போவதற்கு காரணம் என்ன? ஒன்று, ஒரு மனுஷனுடைய பாவம். ஒரு மனுஷனுடைய பாவம். பாவத்தின் சம்பளம், பாவத்துக்கு சம்பளம் உண்டு, மரணம். ஒரு மனுஷன் மரணம் என்று சொல்றதை விட இப்படி சொல்லலாம், பாவத்துக்கு சம்பளம் நரகம். நரகம் என்றால் பாவத்துக்கு சம்பளம் கோபாக்கனை என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பிறக்கும் போது பாவியா பிறக்கிறான். நிறைய பேருக்கு இஷ்டம் இல்லாத வார்த்தையாக இது. நீங்க பாவின்னு சொன்னாச்சுன்னா நீங்க கோபம் வருதா இல்லையா? இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் பாவிகள்னு சொன்னா நான் யாருக்கு என்ன பொல்லாப்பு செஞ்சேன்னு தானே நமக்கு தோணும். நான் என்ன தப்பு பண்ண அப்படி. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் பாவிகள். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை
அற்றவர்களானார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாக மாறின எல்லாரும் பாவிகள். அதை ஒத்துக்கொள்ளுகிறவங்க மட்டும் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் பாவி என்று ஒரு மனுஷன் ஒத்துக்கொள்ளாம கோபாக்கனுக்கு தப்ப முடியாது. வாய்ப்பே இல்லை. எப்ப தெரியுமா ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்பு வருகிறது? என்றைக்கு ஒரு மனுஷன் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறாரோ அன்றைக்கு தான் அவருக்குள்ள ரட்சிப்பே வரும். நம்ம நினைக்கிறோம் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்புக்குள்ள அவருக்கு வந்ததான காய்ச்சல் மாறினதான் அவர் ரட்சிக்கப்பட்டார். அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு மனுஷன் நோயோடு வந்தார், கேன்சரோட வந்தார், உள்ள வந்து கேன்சர் கொண்டான உடனே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டார் கிடையாது. அவருடைய வியாதி சொன்னா இருக்கிறது, அவ்வளவுதானே தவிர அவர் ரட்சிக்கப்படணும்னா நான் ஒரு பாவி என்கிற உணர்வு வரணும். பாவி என்கிற உணர்வு வந்தாதான் ரட்சிப்பு என்கிற நிச்சயமும் நம்பிக்கை அந்த மனுஷனுக்குள்ளே வரும். முதல்ல நான் ஒரு பாவி என்கிற உணர்வு நமக்கு என்னைக்காவது வந்திருக்கா? வராம நம்ம இன்னைக்கும் சர்ச்சைக்குள்ளே இருப்போம்னு சொன்னா இன்றைக்காவது அது வருவதாக, இன்றைக்காவது அது வருவதாக. நான் என்ன பாவம் பண்ணேங்கன்னு கேட்கலாம். என்ன பாவம் நம்ம செஞ்சோன்னு சொல்லட்டுமா? எல்லாரும் என்ன பார்த்துடுங்க, என்ன பாவம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. உங்க ஊர்ல நல்ல பாம்புண்டா? பாம்புண்டா? எல்லா பாம்பும் உண்டு இல்லையா? எங்க ஊர்லயும் எல்லா பாம்பும் உண்டு. எங்க ஊருக்கு கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல ஒரு பிராண்டி கடை இருக்கு. அந்த கடைக்கு முன்னால போனா எல்லா பாம்பும் உண்டு. எல்லா வெரைட்டியான பாம்பு உண்டு. எல்லா ஆசனங்கள் செய்வார்கள் அங்கே. புரிந்தவர்களுக்காக நன்றி. நீங்க இல்லைன்னா உங்களுக்கு பிறகு புரியும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ இந்த நல்ல பாம்பு இருக்குல்ல, நல்ல பாம்பு, இப்ப என்ன கவனிச்சுக்கிடுங்க. நல்ல பாம்பு குட்டி இருக்கு இல்லையா, இது பிறந்த பிறகு யாராவது அதுக்குள்ள கொண்டு விஷத்தை வைக்கிறாங்களா, இல்ல அது பிறக்கும் போதே விஷத்தோட தான் பிறக்குதா? நல்ல ஒண்ணு யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பிறக்கும் போதே விஷத்தோட பிறக்குதா, அல்லனா பிறந்த பிறகு யாராவது அதுக்குள்ள கொஞ்சம் நீயும் கொஞ்சம் வச்சுக்கான்னு சொல்லி கொடுக்குறாங்களா? பிறக்கும் போதே விஷத்தோட தான் பிறக்குது. ஆதாம் ஏவாள் என்கிற பாவிகளுக்குள்ள பிறந்த நாம பிறக்கும் போது அப்ப ஏன் பாவத்துல பிறந்திருக்க மாட்டோம்? சரிதானா இல்லையா? எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை, இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் பாவிகள் என்று முதல்ல பைபிள் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் பாவிகள் தானா என்பதை உங்களுக்கு காட்டி கொடுத்துருட்டுமா? நான் ஒரு லிஸ்ட்டை காட்டுவேன். அந்த லிஸ்ட்டில் நான் இல்லைன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கை வைத்தேன்னா, ரோமர் கழுதின நிருபத்தை எடுத்துக்கிடுங்க பார்க்கலாம். ரோமர் கழுதின நிருபம் முதல் 2 அதிகாரத்தில் பவுல் எல்லாரையும் பாவிகள் என்று கொண்டு வர்றாரு பாருங்க. எல்லாரையும் பாவிகள் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. நான் அந்த லிஸ்ட்டை ஒன்று வாசிக்கிறேன். 1வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பக்கம் 208. நீங்க எல்லாரும் கவனமா கவனிச்சுக்கிட்டோம்னா அந்த லிஸ்ட்ல ஒன்னு இருந்தாலும் ஒரு ஆள் நரகத்துக்கு தான் போகும். அது இல்லாதவங்க மட்டும் கையை வைத்தோம்னா, அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இதுல மொத்தம் எத்தனை வெரைட்டி இருக்குன்னு என்ன நீங்களா என்ன இல்லையா? இனி என்னண்டான் சொல்லுங்க, நான் சொல்றேன். 23 பேர் இருக்கு. இதுல ஒண்ணு என்கிட்ட இல்லைன்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? இருக்க முடியாது.
சரிதானே? பவுல் பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிறத அழகா இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றார். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள். இவ்வளவும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, இதுல ஒண்ணு இருந்துச்சுன்னாலும் நம்ம எல்லாரும், நான் முதல்ல சொன்ன அந்த கோபாக்கனைக்கு பாத்திரர்களாக்கும், நம்ம எல்லாரும் மரணத்துக்கு பாத்திரர்களாக்கும். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்றாக இருக்கிறது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு நோய் நமக்குள்ள இருக்கிறது ஒத்துக்கொள்ளுகிறீங்களா? ஆமான்னு சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இது நோயை கண்டுபிடிச்சாதான் மருந்துனுக்கு தேவை நமக்கு வரும். நோயை கண்டுபிடிக்காதது வரைக்கும் நமக்கு மருந்துக்கு தேவை வராது. இவ்வளவும் செய்கிறவர்கள் பாவிகள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்த்து விட்டு கடைசியாக சொல்லுகிறார், இவர்கள் சொந்தமாக ரட்சிக்கப்பட முடியாது, இவர்களை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். கைகளை தட்டியப்பா ஒரு அல்லேலியா சொல்லிருங்க பார்க்கலாம். நல்ல 2 கரங்களை தட்டியப்பா ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் சொந்தமாகவும் ரட்சிக்கப்பட முடியாது, இவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே ரட்சிக்கப்பட முடியாது. இவர்கள் எதனால் ரட்சிக்கப்படுகிறார்கள்? அடுத்த 3ஆவது அதிகாரம் 23, 24 சொல்லுகிறார். அது என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லாரும் பாவம் செய்து, அதுக்கு முந்தின 2 அதிகாரத்தில் எல்லாரும் பாவிகள் என்கிற லிஸ்ட்ல தூக்கிட்டாரு. எல்லாரும் பாவிகள் என்கிற கூண்டுக்குள்ள அடைச்சிட்டாரு. அடைச்சிட்டு இப்ப சொல்றாரு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறி இப்போ வெளியே கொண்டு வருகிறார். எப்படி வெளியே கொண்டு வருகிறார்? இலவசமாக அவருடைய கிருபையினால இயேசு கிறிஸ்துவினுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இப்போ நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமையாக கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் பாவிகள் என்கிற கூண்டல முதல்ல ஏற்றிட்டு சொல்றாரு. இப்போ மறுபக்கத்தில் இயேசுவை நிப்பாட்டி சொல்றாரு, நீங்கள் சொந்தமாக உங்க பாவத்துக்கு கரையத்தை கொடுத்து தப்ப முடியாது, சொந்தமாக நீங்கள் விடுதலை அடைய முடியாது. சொந்தமாக வெளியே விடுதலை அடைந்தது போல காட்டலாம், ஆனா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு விடுதலை இருக்காது. உங்களை விடுதலையாக்குகிற ஒருவர் இதான் நிற்கிறார். நீங்கள் எல்லாரும் பாவிகள், உங்களுக்கு பக்கத்திலே ஒருவர் நிற்கிறார். அவர் பாவி என்று தீர்க்கப்பட்டவர் அல்ல, அவர் பரிசுத்தர் என்று தீர்க்கப்பட்டவர். அதாவது நாம் தான் பாவி என்று தீர்க்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சரித்திரத்திலே ஒருவர் நீதிமான் என்று தீர்க்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு. அவர் எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? இவர்கள் எல்லாருடைய பாவத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததுனால இப்ப என் மேல இருக்கிற கோபாக்கிற என்னை விட்டு மாறி நான் நீதிமான் என்கிற போர்வைக்குள்ளாக வருகிறேன். அது என்னால உண்டாகிறதல்ல, கிருபையினால அவர் எனக்கு கொடுக்கிறது. இந்த இயேசுவை மட்டும் நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என் தலைக்கு மேல ஒன்றை சுமந்து கொண்டு நடக்கிறேன். அதுக்கு பேர் தான் கோப ஆக்கினை. எனக்கு புரியுது என்று சொல்லுகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். பாஸ்டர் நீங்க பேசுற எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க உங்க கரத்தை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை அசைச்சு அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தாய்மார்களே, தகப்பன்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் திரும்ப ஒன்றை சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் பாவிகள். நம்ம எல்லாருக்கும் மேல ஒரு தண்டனை மேல தலைக்கு மேல இருக்கிறது. நம்ம மேல ஒரு கோபாக்கினை இருக்கிறது. இந்த கோபாக்கினையை ஒருவரால தான் எடுக்க முடியும். அவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசுவினால தான் எடுக்க முடியும். நம்ம மேல இருந்த சாபத்தை ஒருவரால தான் எடுக்க முடியும். அவர் மரத்திலே தூக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமாகி நம்ம மேல இருந்த சாபத்தையும் நம்ம மேல இருந்த தண்டனையையும் அவர் எடுத்து போட்டதுனால அவரை நம்புகிறவர்கள் கோபாக்கினையின் பிள்ளைகள் அல்ல, அவரை நம்புகிறவர்கள் நீதிமான்களாக மாறுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனை கோபாக்கினைக்குள்ளாக முதல்ல தீர்க்கிறது என்னவென்றால் பாவம். பாவம். அந்த பாவத்துக்கு பரிகாரி யார் என்றால் நம்முடைய ராஜா இயேசு ஒருவரே. நம்முடைய ராஜா இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா,
ஹalleluya. எல்லாரும் கைகளை தட்டி வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். ரட்சிப்பட வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியவரே. ரட்சிப்பட வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. நல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. நல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயிருந்து எழுதிடுவார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயிருந்து வருவாய். நல்ல கையை தட்டி பாடலாமா? எல்லாரும் கைகளை தட்டி. ஆண்டவர் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. நல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு. ரட்சிப்பட வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியவரே. ரட்சிப்பட வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. நல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. நல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அப்போஸ்தலனாகிய பவுலை கேட்டா அவர் சொல்லுவார், நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். தனக்கு பாவமே இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் என்றைக்கு இயேசுவை பார்ப்பாரோ அன்றைக்கு சொல்லுவார், பாவியிலும் பிரதான பாவி நான் தானே சொல்லுவார். தலையிலே முள்கிரீடம் சூட்டப்பட்டவராக, முதுகெல்லாம் சாட்டையினால கிழிக்கப்பட்டவராக, கால் கைகளில் ஆணி அடிக்கப்பட்டவராக, ஈட்டினால் விழாவில் குத்தப்பட்டவராக, முகத்திலே காரி துப்பப்பட்டவராக, அழகற்றவராக நிற்கிறவரிடத்திலே போய், நீர் இத்தனை வேதனைகளை சகிப்பது நீர் என்ன பாவம் செய்தீர் என்று கேட்டால் அவர் சொல்லுவார், நான் ஒரு பாவமும் செய்யவில்லை, உன் பாவத்தை சுமந்து இதான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்பொழுது நமக்கு தெரியும் நான் ஒரு பாவி என்று சொல்லி தெரியும். அப்பொழுது தெரியும் நான் ஒரு பாவி என்று சொல்லி தெரியும். ஐயா, வரப்போகிற கோபாக்கனைக்கு நேராக நம்மை உந்தி தள்ளுவது பாவம். அதிலிருந்து நம்மை பின்னாக இழுத்து நீதியின் பாதையிலே நடத்துகிறவர் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. இந்த இரட்சகர் எனக்கும் என் சந்ததிக்கும் தேவைன்னு சொல்லுகிறவங்க அப்பா ஒரு கைதட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். எனக்கு மட்டும் இல்ல, என் சந்ததிக்கே இவர் தேவை, என் தலைமுறைக்கே இவர் தேவை, என் தலைமுறைக்கே இவர் தேவை. இதுவரைக்கும் நீங்க இப்படி ஆவிக்குரிய கூட்டங்களுக்கே போகாமல் இருப்பீர்களே, ஆனால் எல்லாம் இருக்கலாம், ஆனால் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் நீங்கள் யாரோ இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு யாராலே முடியாது. லைவ்ல போற தைரியமா தான் சொல்றேன், எந்த மனுஷனாலே முடியாது, எந்த புண்ணியவாளனாலே முடியாது, எந்த பொருத்தனாலே முடியாது, எந்த பாத யாத்திரையாலே முடியாது. இரட்சகர் ஒருவரே, நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு அவரே.
ஜீவனை கொடுத்த ஒருவரா உண்டானால் என் இரட்சகராக இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. நீங்க ஒருவேளை நினைக்கலாம் எங்களுக்கு ரட்சிப்பு இயேசுக்கு அம்மா கொடுப்பாங்கன்னு. உண்மையிலே நமக்கு இயேசுக்கு அம்மாவை எனக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க உங்களுக்கு இயேசுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா இயேசுக்கு அம்மாவுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்க. இயேசுக்கு அம்மாட்ட போய் கேட்டால் அதுவும் சொல்லலாம், எனக்கு ஒரு தண்ணியை ரசமாக கூட மாற்ற தெரியாது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்களேன்னு சொல்லணும். உண்மையிலேயே ஒரு மனுஷன் இயேசுக்கு அம்மாவுக்கு கீழ்ப்படிவான்னு சொன்னால், இயேசுக்கு அம்மாட்ட போய் அம்மா அம்மா நான் ரட்சிக்கப்படக்கு என்ன செய்யணும்னு சொல்ல அந்த அம்மா சொல்லும், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று. அவர்கிட்ட போய் நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன சொல்லணும்னு சொன்ன அவர் சொல்வாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனுஷர்களுக்குள்ளே என் நாமமாகிய இயேசு என்கிற நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவும் இல்லை, கொடுக்கப்பட போவதும் இல்லை. நீங்க என்ன தலைகீழா நிக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற சாபம் மாறணும்னு சொன்னா இயேசு வேணும்யா. ஒரு காசு நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே இந்த ராத்திரியில என் வீட்டுக்கு இயேசு வரணும்ப்பா, என்ன கோபாக்கனைக்கு தப்புகிற இயேசு வரணும்ப்பா. அந்த இரட்சகர் என் வீட்டில் இருக்கிற சாபத்தையும் என் தலைமுறைகள் மேல இருக்கிற ஆக்கனையும் எடுக்கணும்னு சொல்லுகிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். கூப்பிடுங்க, ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க பார்க்கலாம். அநேக குடும்பங்களில் இந்த கோபாக்கனையோடு கூட இருக்கிறதுனாலதான் அது தலைமுறைகளையும் தாக்கி கொண்டிருக்கிறது, தலைமுறைகளையும் தகர்த்து கொண்டிருக்கிறது. இந்த சாபத்தை நீக்க ஒருவர் உண்டானால் அவர் இரட்சகராகிய இயேசு ஒருவரே, இரட்சகராகிய இயேசு ஒருவரே, இரட்சகர் ஒருவரே. இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா, ஐயா எங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை மாறணும், சமாதானம் இல்ல, வேதனை மாறணும்னா எல்லாரும் என்ன கவனிங்க, இயேசு சகைவுக்கு வீட்டுக்கு வந்தார். நம்ம இப்போ சகைவு மாதிரி ஒரு ஆளுக்கு வீட்டுக்கு போயாச்சுன்னா, சகைவு பயங்கர பணக்காரராங்க. வீட்டுக்கு போனா சகைவை பார்த்து முதல்ல கேட்போம், உமக்கு என்ன செய்யுது? அது எனக்கு எல்லாம் உண்டு, ஆனால் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. உடனே வீடை சுற்றி பார்க்க வேண்டியது, இந்த ஜன்னலை எடுத்து அந்த பக்கம் மாற்றணும் கேட்டீங்களா, இந்த கதவை எடுத்து இந்த பக்கம் போடணும் கேட்டீங்களா, நேர ஒரு 4 ஓட்டை போடணும் கேட்டீங்களா. அப்படியா இயேசு சொன்னாரு? இன்னைக்கு நம்ம இதை செய்து முடிச்ச, இதை செஞ்ச பிறகுதான் நம்ம அடுத்த ஜெபத்தை தொடங்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இருக்கிறதெல்லாம் இருக்கிற போல இருக்கட்டும். எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. நான் எத்தனையோ வருஷமா 4 படியிலே தான் இருந்தேன், சவாலோடு கூட. வார போல பார்க்கலாம்னாங்க. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, பாஸ்டர் வீடு 3 படியா இருக்கணும், இல்லைன்னா 5 படியா இருக்கணும். ஏன் 4 இருந்தா என்னன்னு கேட்டேன். அது லாபம் நஷ்டம், லாபம் நஷ்டம். 4 படினா நஷ்டத்துல முடிஞ்சிடும். நான் சொன்னேன், இல்லையே லாபத்துல முடியுமே, நஷ்டம் லாபம் நஷ்டம். நம்ம கம்பெனி நஷ்டத்துல தொடங்கி லாபத்துல முடியட்டு. இன்னைக்கு பல வீடுகளை பார்க்கறேன், வீடு நல்ல வீடை இடிச்சு பொடிச்சு அங்க அதை உடைச்சி இங்க உடைச்சு போட்டிருக்கு. அது ஏன்? அது தாரித்திரியம். அதுக்கு மாறுறதுக்கு என்ன செய்யறதுக்கு, இந்த ஜன்னல் அப்படியே தூக்கி அங்க வைக்க சொல்லி இருக்கு. ஓஹோ, நான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டேன். அப்பவே நான் சொன்னேன் இதெல்லாம் தேவையில்லையா இருந்தேன். ஒரு 6 மாசம் கழிச்சு போய் கேட்டேன், மாற்றம் உண்டா? ஒரே ஒரு மாற்றம் உண்டு, ஏமாற்றம் மட்டும் உண்டு. எவ்வளவு செலவு? 1.25 லட்சம். நீங்க என்னன்னாலும் தலைகீழ நில்லுங்க. வீட்டில் இருக்கிற சாபம் மாறணும்னா என் அப்பன் அந்த வாசப்படியில வந்தா போதும், என் இரட்சகர் அந்த வாசப்படியில வந்தா போதும். ஒரு மனுஷன் ஒரு வீட்டில் எங்க தெரியுமா சாபம் படுத்து கிடக்கும்? வாசல்லையாக்கும்.
கதவையும் கட்டளையும் எடுத்து மாத்துறதுனால எழும்பி போகாது, பொருத்தனை பண்றதுனால எழும்பி போகாது, பாத யாத்திரை பண்ணதுனால எழும்பி போகாது. சாபம் மாறணும்னு சொன்ன ஜீவனை கொடுத்த ரட்சகர் வரணும். மரத்திலே தூக்கப்பட்டவன் அவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக சாபமான ரட்சகர் இந்த 2வது ராத்திரி வேளையில் சில வீடுகளிலே தங்க வேண்டும் என விரும்புகிறார். அது எங்க வீடாக இருக்கட்டும், கோபாக்கனையில இருக்கிற எங்க வீட்டிலே வருவீராக, பாவத்திலே இருக்கிற எங்க வீட்டிலே வருவீராக, இருள் நிறைந்த எங்க வீட்டிலே வருவீராக என்று சொல்லுகிறவர்கள் கையை தட்டி இயேசுவே, நல்ல 2 கையை தட்டி வாயை திறந்து இயேசுவே 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 சோத்திரம் சோத்திரம். நாங்கள் சமீபத்தில் எங்களுக்கு ஒரு சர்ச்சு வேலை முடிஞ்சு பார்த்துக்கிடுங்க. அங்கே வேலை நடக்கும்போதே அந்த கொத்தனார் சொல்லுவார், பாஸ்டர் இது வாஸ்துபடி இது சரியில்லை, நான் எல்லாம் கேட்டுக்கிடுவேன், எல்லாம் கேட்டு சொன்னேன், சரியில்லையா அப்போ அதைத்தான் செய்யணும். நாங்கள் வாஸ்துபடி ஸ்டேஜ் இந்த சைடாக வரணும், நான் சொன்னேன் வேண்டான்னு. அப்போ அந்த சைடு இருந்தாச்சுன்னா அது மூளை சரியில்லை. நான் சொன்னேன் அப்போ அந்த சரியில்லாத மூலையில இருக்கட்டுன்னு, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கட்டுங்க. எனக்கு இதை விட என்ன அழைச்சவர் மேல இருக்கிறாருங்க, அவர் பெரியவர், இவரை விட அவர் பெரியவர். சரியில்லையா சரியில்லையா, என் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாரிலும் பெரியவர், எதையும் அவரால் மாற்ற முடியும். காலங்களையும் சமயங்களையும் மாற்றி அமைக்கிற சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர். நமக்கு எதிராக இருந்த கையெழுத்தை சிலுவையில் ஆணி அடித்து தொங்க விட்டவர். இனி நான் ஒன்றுக்கு அடிமை இல்லை, உலகத்தின் வழிபாட்டுக்கு அடிமை அல்ல, இனி நான் இருளுக்கு அடிமை அல்ல, இனி நான் அந்தகாரத்துக்கு அடிமை அல்ல. ஒரு மாதிரி பார்க்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதல்ல ஒரு மனுஷனை கோபாக்கனைக்கு நேராக தள்ளுவது பாவம். அந்த பாவத்து நிமித்தம் வருகிறது சாபம். இந்த உலகத்தில் வாழவே விடாதுங்க, சாபம் வாழவே விடாது. இந்த ஆக்கினையிலிருந்து தப்பிப்பதற்கு இருக்கிறவர் தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப அந்த யோவான் ஸ்நாபகனே கோபாக்கனைக்கு தப்புகிறவருக்கு வழியை காட்டுறாரு, வழியை சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் எடுங்க பார்க்கலாம், டக்குன்னு எடுங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு குட்டி. இப்போ வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு வழிகாட்டினவன் யார்? வழி காட்டுகிறவரை இப்ப அட்ரஸ் பண்ணுகிறார். முதல்ல கோபாக்கனுக்கு நேராக ஒரு மனுஷனை நடத்துகிறது பாவம். அந்த பாவம் முறிக்கப்படணும், அதை செய்கிறவர் அதா வந்திருக்கிறார். உங்க பக்கத்தில் ஒருவர் நிற்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து, இயேசு என்கிற ஆட்டுக்குட்டி. இப்ப புரிகிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா கம்பீரமா சொல்லுங்க பகல், அல்லேலூயா. இப்போ ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் இருக்கிறாங்க. 430 வருஷம் அங்கே அடிமையாக இருக்கிறாங்க. அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும்னு சொன்னா வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். சரிதானா இல்லையா? வீட்டுக்கு ஒரு ஆடு இல்ல, ஒரு ஆடை சாப்பிட்ற ஆள் வீட்டில் இல்லைன்னா 2 பேர் சேர்ந்து ஒரு ஆடை தெரிந்தெடுக்க வேண்டும். அங்க வீட்டுக்கு ஒரு ஆடு, இங்க சர்வ உலகத்துக்கும் ஒரு ஆடு. அங்க பழுதற்ற ஒரு ஆடு, இங்க பழுதற்ற பரிசுத்தமுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியாக நம்முடைய இரட்சகராக இயேசு ராஜா இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டு. அங்கே அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் பூசப்பட்ட உடனே, அன்று என்றைக்கு ரத்தம் பூசப்பட்டதோ
அன்றிலிருந்து அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, அடிமைகள் அல்ல, பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள், சுதந்திரவாளிகளாக மாறிவிட்டார்கள். இது அடிக்கப்படுவதற்கு முன்பாக வரைக்கும் அவருடைய பெயர் அடிமைகள். இது அடிக்கப்பட்ட ரத்தம் பூசப்பட்ட அந்த ராத்திரியில அந்த ஜனத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அடிமைகள் அல்ல, என்னுடையவர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு. அப்போ வருகிற கோபாக்கனைக்கு நேராக நாம போகிறது வரைக்கும் நம்முடைய பெயர் கோப ஆக்கனையின் பிள்ளைகள். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறதான நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள். இப்ப எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, நீங்க எந்த பிள்ளைன்னு கேளுங்க. கேளுங்க, கோபாக்கனின் பிள்ளையா இல்ல வாய் மட்டும்தான் அசைதா? அவங்களுக்கு கேக்குதா? அவ சொன்னது உனக்கு கேட்டதா? நீ சொன்னது அவளுக்கு கேட்டதா? அப்ப எனக்கு காதுதான் சரியில்லையோ? கேட்டதாம்மா அவங்க சொன்னது? நீங்க எந்த பிள்ளைன்னு கேட்டுக்கிடும். நீங்க இன்னும் பாவத்திலேயே இருப்பீர்களே ஆனால் கோபாக்கனின் பிள்ளை. ரட்சகரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய உள்ளத்திலே வந்திருப்பாரே ஆனால் நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகள். ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுவதற்கு கர்த்தர் சிலரை தொடுவதற்கு இந்த ராத்திரி வேளையில நம்மத்திலே வந்திருக்கிறார். நம்மை ராஜ்யத்திலே சேர்ப்பதற்கு அவர் வல்லமையுடைய அப்பாவுக்கு கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆட்டுக்குட்டியானவரை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதான நேரத்தில் நான் ராஜ்யத்தின் பிள்ளையா மாறுறேன். அன்றிலிருந்து நான் தெய்வனை ஆராதிப்பேன். உண்மையை சொல்ல போனோம்னா நான் இந்த காலத்தில் நான் ரொம்ப குவாலிட்டி இல்லாத கிறிஸ்தவர்களை இந்த காலத்திலேயாகும் பார்க்கறது. குவாலிட்டி அப்படின்னு சொன்னாச்சுன்னா, சர்ச்சில் வந்தால் நல்ல 10-15 வருஷம் ஆன விசுவாசியும் அது பாடாது, கை தட்டாது. அது ஏன்னு கேட்டா, அது என்ன பாஸ்டர், ஆண்டவர் என்ன பாஸ்டர் செஞ்சாரு, நான் சேவலத்தை அந்த பூனை செத்து போச்சு பாஸ்டர், எங்க பாஸ்டர் ஆராதனை வரும், நான் போற அந்த ஆடு போச்சு பாஸ்டர், எங்க பாஸ்டர் ஆராதனை வரும். இது வரைக்கும் ஆடை பார்த்து ஆராதிச்சிங்க. அப்போ உங்களை ஆராதனைக்குள்ள நடத்துறது ஆடும் பூனை. உண்மையிலேயே ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்தார் என்பதற்காக அல்ல. உண்மையான ஆராதனை கர்த்தர் எனக்காக ஜீவனையை கொடுத்து என் மேல இருக்கிற தண்டனை தீர்ப்பை என்னிலிருந்து அகற்றி போட்டு கோபாக்கனின் பிள்ளை என்கிற பட்டத்தை மாற்றி ராஜ்யத்தின் பிள்ளை என்கிற பட்டத்தை தந்ததற்காகவே இந்த ஒரு ஆயுசு முழுவதும் ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆமாவா இல்லையா? இதை அறிந்ததாக யோபு ஆகனால் தான் சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன், என்னை செத்தாலும் நான் ஆண்டவருக்காக நான் சாவேனே தவிர அவரை ஒன்றும் முறுமுறுக்க மாட்டேன். இன்னைக்கு நம்மளெல்லாம் விசுவாசத்துல இருந்து தகர்ப்பதற்கு வேற ஒன்றும் வேண்டாம். 102 இருக்கிற 104 ஒரு காய்ச்சல் வந்தா போதும். பின்ன அடுத்ததா கேட்பார், ஏசோன்னு ஒரு ஆள் உண்டான்னு கேட்போம். அடுத்தது ஆண்டவர் உண்டா, அவருக்கு கண்ணு உண்டா, அவருக்கு காது உண்டா, நான் கேட்கறதுக்கெல்லாம் அவருக்கு கேக்குதா? இந்த காலத்துல தான். அந்த காலத்துல நம்முடைய பிதாக்கள் எல்லாம் காலில் போட செருப்பு இல்லை, மாட்டுறதுக்கு நல்ல சட்டை இல்லை, போறதுக்கு பஸ்ல ஏறி போறதுக்கு 5 ரூபா இல்லை, 2 ரூபாய்க்கு இல்லை, ஒரு நேரம் நல்ல அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. என்னாலும் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஆண்டவருக்காக இறங்கினதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்ததுனால அல்ல, அவர்கள் மேல இருந்த ஆக்கனையை கர்த்தர் அகற்றி போட்ட கர்த்தரை அவர்கள் கண்டதுனால ஆண்டவரை அவர்கள் ஆராதித்தார்கள். அதுதான் உண்மையான ஆராதனை. அந்த ஆராதனை நமக்குள்ளேயும் வெளிப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. அவங்க கையை தட்டி அல்லேலூயா, நல்ல 2 கரங்களை தட்டி அப்போ அல்லேலூயா ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே
தட்டி பாடலாமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். மக்களை நல்ல கையை தட்டி பாடுங்க மக்களை எல்லாரும். ஓஹோ, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே உதித்திட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், சத்தம் ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இன்னும் நடத்துவார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? என் ஆண்டவர் எனக்காக சிலுவையில் சம்பாதித்த அந்த பெரிய ரட்சிப்பை எண்ணிய நான் காலம் முழுவதும் கர்த்தரை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடிகிறது வரைக்கும் அவரை ஆராதிப்பேன். என் ஜீவன் பிரிகிறது வரைக்கும் அவர் ஆராதிப்பேன். என் சுவாசம் ஒழிகிறது வரைக்கும் ஆராதிப்பேன். ஏன் தெரியுமா? இன்றைக்கு நான் செத்து போனாலும் ராஜ்யத்துக்கு தான் போவேனே தவிர நான் கோபாக்கனை உள்ள இடத்துக்கு போக மாட்டேன். அந்த நம்பிக்கையை தந்ததற்காக நான் அவரை ஆராதிப்பேன். அந்த நிச்சயத்தை தந்ததற்காக அவரை ஆராதிப்பேன். அந்த நிச்சயத்தை கர்த்தர் நமக்குள்ளே இதுவரைக்கும் தராவிட்டால் இந்த 2வது ராத்திரி வேளையிலே தருவாராக. இயேசுவின் நாமத்தினால நிச்சயத்தை தருவாராக. ஹல்லேலூயா. இனி அடுத்த பகுதிக்கு நேராக வருகிறேன். வரும் கோபம் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு சொல்கிறேன். வரும் கோபம் எப்படி இருக்கும், அதை கர்த்தர் எப்படி காப்பாற்றுகிறார் என்பதை சொல்லி முடிச்சிருவேன். கொஞ்சம் சந்தோஷம் வந்து இல்லையா? ஏறக்குறை முடிவுரையில் வந்தாச்சுங்கிற ஒரு சந்தோஷம் வந்தாச்சு. நல்ல இனி வரும் கோபம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் உங்களுக்கு புரியாவிட்டா இவ்வளவு எப்படியாவது புரிஞ்சுக்கிடுங்க. நான் சொன்னது இவ்வளவு புரிஞ்சவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இனி இதுலேயும் புரியலன்னா லாக்டவுனில் பாஸ் ஆனவங்களா தான் இருப்பாங்க. இனி வரும் கோபம் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒன்றை நான் சொல்றேன். உலகம் இதுவரைக்கும் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராத உபத்திரவம் இனிமேல் வரப்போகிறது. அந்தி கிறிஸ்து என்கிற மிருகம் இனிமேல் வெளிப்பட போகிறான். அந்தி கிறிஸ்து என்கிற பாழாக்குகிறவன் இனிமேல வெளிப்பட போகிறான். என்ன கவனிங்க சொல்றேன். அன்றைக்கு யோவான் சொன்னார், பிள்ளைகளே அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்தி கிறிஸ்து பரஸ்யமாக இனிமேல் தான் வருவான். ஆனால் அவனுடைய ஆவி நம்முடைய காலத்தில் தீவிரமாக கிரியை செய்ய ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது. சாத்தான் சேவகம் அதுல ஒன்றுதான். சாத்தான் சேவகம் இந்துக்கள் அல்ல. சாத்தானே, பாதாளத்தில் இருக்கிற எங்கள் சாத்தானேன்னு சொல்லி கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அது திருவன்றத்தில் அதிகமாக இருக்கு, கேரளாவில் அதிகமாக வந்திருக்கு. நிறைய சினிமா நடிகர்கள் அதில் வந்திருக்கிறார்கள். அங்கே சாத்தானை தான் ஆராதிப்பார்கள். அந்த அந்த அது மறைவிடத்தில் தான் அதை வச்சிருப்பாங்க. நேரடியாக பார்த்தீங்கன்னா அது அந்த சர்ச்சு வாசலில் பைபிளை திறந்து வச்சிருப்பாங்க. பைபிளை மிதிச்சுட்டு தான் உள்ளே வரணும். இங்கே சிலுவையை தலைகளாக தொங்க விட்டுருப்பாங்க. இந்த சாத்தானிய ஆராதனைகள் இன்றைக்கு உலகத்தில் பெருகி கொண்டே இருக்கிறது.
அதுல என்னன்னா வாலிபர்களை எப்படியாவது பிடிச்சு இழுத்துறணும். வாலிபர்களை இழுத்து, வாலிபர்கள் நீங்க என்ன தப்புனாலும் செய்யலாம், பரவாயில்ல, ஆனா நீங்க கரெக்டா இங்க வந்துடணும். அவன் வாலிபர்களோட உடன்படிக்கை பண்ண, உங்க ஆத்மா என்னோட உடன்படிக்கை பண்ண, ஆத்மாவை எப்படியாவது பாதாளத்துக்கு கொண்டு போறதுக்கு. அந்த பிள்ளைகளும் அதுல அடிக்ட் ஆனவர்களும் மிருகமாக மாறி விடுவார்கள், மிருக குணம் உள்ளவர்களாக மாறி விடுவார்கள். போன பிப்ரவரியில் கேரளாவில் ஒரு பையன் மருத்துவர் முடித்தவன் வீட்டுக்குள்ள போட்டு அவங்க அப்பாவை வெட்டி கொல்றான். வெள்ளரடையில் வெட்டி கொல்றான். கொன்ன பிறகு அவன் ஜெயிலில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்றான், அப்பாவை கொன்னுட்டு என்னை கைது பண்ணுங்க, அப்பாவை கொன்னுட்டு என்னை கைது பண்ணுங்க. பிறகு அவனை விசாரிச்சா அவன் சாத்தானை சேவகம் பண்ணி கொண்டிருக்கிற சாத்தானை சேவகத்துக்குள்ள போயிருக்கிறான். நீங்க பெற்றோர்கள் நல்ல கவனமாக கவனிச்சுக்கிட்டாங்க. ஒருவேளை ஆண்டோடைய வருகை தாமதிக்குமே ஆனால் அடுத்த தலைமுறை சாத்தான் பயங்கரமாக அவன் பிடிக்கிறதுக்கு பார்ப்பான். அதற்கு முன்பாகவே இந்த நல்ல காலத்திலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்துக்குள்ளாக நடத்துவதற்கு பெற்றோர்களுக்கு பலப்படுத்துவாராக, அதிகாரப்படுத்துவாராக, திடப்படுத்துவாராக. வரும் கோபம் என்பது பயங்கரமாக்கும். அந்தி கிறிஸ்துவுக்கு பெயர் அந்தி கிறிஸ்து, அவனுடைய பெயர் மிருகம், அவனுடைய பெயர் அக்கிரமக்காரன், அவனுடைய பெயர் பாழாக்குகிறவன். அவன் மிருக குணமுள்ளவனாக இருப்பான். என் ஆண்டவராக இயேசுடைய வருகையிலே கைவிடப்பட்டவர்கள் அந்த வரும் கோபத்திலே இருப்பார்கள். அன்றைக்கு தெய்வ கோபம் இந்த பூமியிலே கொட்டப்படும். 7 முத்திரை உடைக்கப்படுகிறதுனால் வருகிற தீங்கு, 7 எக்காலம் ஊதப்படுகிறதுனால் வருகிற தீங்கு, 7 கோபகலசங்கள் கொட்டப்படுகிறதுனால் உண்டாகிற தீங்கு இந்த பூமியில இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கோபாக்கனை இதுவரைக்கும் வந்ததும் கிடையாது, சரித்திரத்தில் இதுவரைக்கும் வந்தது கிடையாது, இனிமேல் வர போவதும் கிடையாது. சும்மாவா ஆண்டவர் இந்த காலத்தை அனுகிரக காலம்னு சொன்னார்? அனுகிரக காலம் என்றால் நிபந்தனை இல்லாமல் எல்லாரையும் அழைக்கிற அனுகிரக காலம், நிபந்தனை இல்லாமல் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற அனுகிரக காலம், எந்த பாவியையும் வா என்று சேர்த்து கொள்ளுகிற அனுகிரக காலம். இந்த அனுகிரக காலத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு கோபாக்கினின் காலம் உண்டானால் அதற்கு தப்புவதற்கு கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. 2வது நரகம், அது நித்தியமானது. அங்கே புழு சாகாம இருக்கும், அக்கினி அவியாமல் இருக்கும். அங்கே போன ஒரு மனுஷன் திரும்ப வரவே முடியாது. அங்க போன மனுஷன் தண்ணி தண்ணின்னு கேட்பான். ஐயோ, பயங்கரமான சத்தங்கள் அங்கே கேட்கும். இந்த ஊர் பேர் பாலவிளை. இந்த பாலவிளையில இதுக்கு முன்னால இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தும் ஏற்றுக்கொள்ளாமல் மரித்தவர்கள் பாதாளத்தில் போய் என்ன தெரியுமா சொல்லி கொண்டிருப்பார்கள்? என்ன தெரியுமா சொல்லி கொண்டிருப்பார்கள்? இதே பாலவிளையில எவ்வளவோ பிரசங்கம் கேட்டோம், நாங்க மனந்திரமா மாட்டோம்னு சொல்லுகிறவங்க செத்து போய் இன்னைக்கு பாதாளத்தில் இருப்பாங்க. அங்க போய் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருப்பாங்க? ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு இடம் உண்டுன்னு எனக்கு சொன்னாங்க, நான் கேட்கல. இந்த இடத்துக்கு எங்க ஊர்ல இருந்து யாரும் வராமல் இருக்கிறதுக்கு யாரையாவது அனுப்பி சொல்லுங்கப்பா, யாரையாவது அனுப்பி சொல்லுங்கப்பான்னு சொல்லி அவன் அங்க கிடந்து கதறனாலேயாக்க என்ன போலப்பட்ட ஆளுகளை கர்த்தர் அனுப்பி விட்டது அப்படின்னு நான் நம்புறேன். சரிதானா? ஒரு கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களாகும்? எங்களெல்லாம் ஆண்டவர் எதுக்காக தெரியுமா? அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்க போனா அங்க கிடந்து கதறுவாங்க ஐஸ்வர்யவான போல. ஐயோ, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, யாரும் இங்க வந்துடக்கூடாதப்பா, யாரும் இந்த கோபாக்கரையில வந்துடக்கூடாதப்பா, யாரும் இந்த இடத்துல வந்துடக்கூடாதப்பா. அவன் அங்க இருந்து கதறுவான். ஐயோ, வசனத்தை உடனே நம்புங்கப்பா, சத்தியத்தை உடனே நம்புங்கப்பா, இயேசு மட்டும்தான் இந்த ஆக்கினையில இருந்து உங்களை தப்புவிக்க முடியும். நான் நல்ல காலத்தை பிரயோஜனப்படுத்தாம இன்றைக்கு தண்ணி தண்ணி தண்ணின்னு கேட்டு கிடக்கிறேன். ஒரு துளி தண்ணி கொடுக்கறதுக்கு கூட யாருக்கு வழி இல்லை. தயவு செஞ்சு நீங்க யாரும் இந்த ஆக்கணையில வந்துடாதீங்கப்பா, வந்துடாதீங்கப்பா, சத்தியத்தை நம்புங்கப்பா, கர்த்தரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நீங்க விசுவாசிப்பதற்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுங்கப்பான்னு ஒருத்தங்க கத்திட்டு கிடப்பான், கத்திட்டு கிடப்பான். நான் உங்களை பார்த்து கேட்கறது என்னன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வர விரும்புகிறீங்களா?
அல்லது கோபாக்கனையில இருந்து நரகத்தின் பிள்ளைகளாக மாறி தண்ணி கேட்கிற இடத்துல இருக்க விரும்புகிறீங்களா? வரும் கோபத்துக்கு தப்புவதற்கு வழி இருக்குங்க, தப்புவதற்கு வழி இருக்குங்க. தப்புவதற்கு வழியைத்தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம். தப்புவதற்கு வழி என்ன தெரியுமா? இந்த நல்ல காலத்திலே கர்த்தராகிய இயேசுவை ஆண்டவரும் இரட்சகருமாக இருதயத்திலே விசுவாசித்தேன், வாயினால் அறிக்கையிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாம மகிமைக்காக பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானத்தை உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை தப்புவிக்க பண்ண வல்லமை உடையவராக இருக்கிறார். தப்புவிக்க பண்ண வல்லமை உடையவராக இருக்கிறார். என் பெற்றோர்களே, உங்களுக்கு 13 வயசான ஒரு பிள்ளை இருக்குன்னா உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இயேசுவை சொல்லணும், நீங்கள் ஞானஸ்நானத்தை சொல்லணும். சரியான வயது அது பிள்ளைகளை நடத்துறதுக்கு. எந்த பிள்ளையும் ஒரு பாழான போன ஒரு இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுக்கறத ஒரு தாய் விரும்ப மாட்டாங்க இல்லையா? இவன் குற்றவாளி என்று தெரிந்தும் அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்க ஒரு தாய் விரும்ப மாட்டார்கள் இல்லையா? அதே போல நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் எந்த ஒரு ஆத்துமாவும் பாதாளத்துக்கு போக வேண்டும் என அவர் விரும்புகிறதே கிடையாது. ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், படிப்பை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. அதை நீங்கள் எப்படியாவது கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு இருதயத்தை தரப்பாராக. வருங்கோபத்துக்கு தப்பணும்னு சொன்னார். ஒரே வழி, ஒரே வழி, இயேசுவே வழி. கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரிகிறது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். இயேசுவை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் காப்பாற்றப்படுவார்கள். இயேசுவை பற்றி கொள்ளுகிற யாவரும் தப்பிக்கப்படுவார்கள். இயேசு தான் வழி, இயேசுவே வழி, ஒரே வழி, இயேசுவே வழி. எல்லாரும் தப்புவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அன்றைக்கு யோவான் கேள்வி கேட்டார், வரும் கோபத்துக்கு உங்களை தப்பித்துக் கொள்வதற்கு வழிகாட்டினவன் யார்? வரும் கோபம் என்ன? நரகமும் உபத்திரவ காலமும் வரும் கோபம். தப்பித்துக் கொள்வதற்கு வழி உண்டா? வழி உண்டு. வழியை காட்டினது யார்? இயேசு வழியை காட்டினார். தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? இயேசு காட்டின வழி. இருதயத்தில் விசுவாசிக்கணும், நாவினால் அறிக்கையிடணும், இயேசு சொந்த இரட்சகரா வாழணும், ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்காக வாழணும். அப்படி ஒப்பு கொடுத்தவர்களை தன்னோடு கூட சேர்த்து கொள்வதற்காக ராஜா வருகிறார். இயேசு மகாராஜா சீக்கிரமாக வருகிறார். எல்லாரையும் சேர்க்க வரமாட்டார். அன்னைக்கு இன்றைக்கு இயேசு வர்றாருன்னா அன்னைக்கு தெரியும் யார் ரட்சிக்கப்பட்டவங்க யார் ரட்சிக்கப்படாதவங்க. அன்றைக்கு தெரியும். இன்னைக்கு இயேசு வந்து அன்னைக்கு தெரியும். நகை போட்டவர்களே நகை போடாதவர்களே என்று பிரிப்பதற்காக ஆண்டவர் வரல. வெள்ளை சட்டை போட்டவர்களே கருப்பு சட்டை போட்டவர்களே என்று பிரிப்பதற்காக வரல. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நானும் வெள்ளை சட்டை தானே, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அன்னைக்கு ஆண்டவர் ரெண்டாக பிரிப்பார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும், துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் அன்றைக்கு வித்தியாசத்தை காட்டுவார். கோபாக்கனின் பிள்ளைகளுக்கும் ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் அன்றைக்கு காட்டுவார். இன்றைக்கு இயேசு வருவாரே, ஆனால் நீதிமான்களாக அவருக்கு முன்பாக நிற்கிற கூட்டத்திலே நாமும் நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. இனி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போகிற பாஸ்டர், இனி அடுத்த வருஷம் கன்வென்ஷன் பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் ஒருவேளை இங்கே கன்வென்ஷன் நடக்கும். எத்தனை பேர் இருப்பீங்க அதை நான் முதல்ல கேட்கட்டு. அந்த கேரண்டி உள்ளவங்க உண்டா? இல்லை. எல்லாத்துக்கும் கேரண்டி உண்டு. நம்ம வச்சிருக்கிற மொபைல் ஃபோனுக்கு 1 வருஷம் கேரண்டி உண்டு. கையில் கட்டுற வாட்சிக்கு கேரண்டி உண்டு. மழையும் வெயிலே கொண்டு நடக்கிற வண்டிக்கு கேரண்டி உண்டு. ஆனால் கொண்டு நடக்கிற மனுஷனுக்கு கேரண்டி இல்லை. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை. இன்றைக்கு ரட்சிக்கப்படுங்கள், நாளைக்கு உங்களுடைய நாள் அல்ல.
நீங்க இன்னும் ஆண்டவருடைய ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரிக்காமல் இருப்பீர்களே, கோபாக்கனைக்கு நீங்கள் தப்பவே மாட்டீர்கள். நீங்கள் விரும்பியும் ரட்சிக்கப்பட முடியாத காலம் ஒன்று வரப்போகிறது. அந்த இயேசு கிறிஸ்து வந்து சபையை எடுத்துக்கொண்ட பிறகு கைவிடப்பட்டவர்கள், ஆண்டவரே எனக்கு யாராவது ஞானஸ்நானம் தரமாட்டாங்களான்னு ஓடுவாங்க. ஞானஸ்நானம் கொடுக்க கூடாத ஒரு காலம் வரப்போகிறது. விரும்புவீங்க, திருவிருந்து எடுக்க முடியாத ஒரு காலம் வரப்போகிறது. விரும்புவீங்க, ஒரு கன்வென்ஷன் நடக்காத ஒரு காலம் வரப்போகிறது. விரும்புவீங்க, ஒரு சர்ச்சில் ஆராதனைகள் நடக்காத ஒரு காலம் வரப்போகிறது. இதுக்கெல்லாம் ட்ரையல் தான் லாக்டவுன்ல பார்த்தோமே. காலம் என்று வரப்போகிறது, காலம் என்று வரப்போகிறது. இன்னைக்கு இயேசு வந்தா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சிலையும் ஆராதனை நடக்காது, நடத்துறதுக்கு ஆளும் இருக்காது, நாங்க எல்லாம் போயிடுவோம். ஆனா எத்தனை கன்வென்ஷன்ல வந்தும் ரட்சிக்கப்படாதவர்கள் இங்கேயே இருப்பார்கள். அவர்கள் காலையிலே எழும்புவார்கள், பழக்கம் இருந்தால் பல்லையும் தேய்ப்பார்கள், அப்படியே குளித்து கிளம்பி இங்கே வருவார்கள். 10 மணிக்கு ஆராதனை தொடங்குகிறது என்றால் 10 மணிக்கு வந்திருந்து பார்ப்பார்கள். பாஸ்டரை காணும், பாஸ்டரை காணும். 10:30 பாஸ்டரை காணும், எங்கே போயிட்டாரோ, ஆள் எடுக்க போனார் போல இருக்கு, இன்னும் வரலன்னு தேடி பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் வந்து விழும். என்ன வந்து விழும்? கொஞ்சம் ஆட்களை காணவில்லை, கொஞ்சம் கிறிஸ்தவர்களை காணவில்லை. அப்போ மெசேஜ் வரும்போது சிலருக்கு ஞாபகம் வரும், 2வது நாளில் பென்னி சேவியர்னு ஒருத்தர் இப்படி தான் பிரசங்கம் பண்ணார், மற்றொரு சொன்னது போல நடந்துச்சுன்னு. அன்னைக்கு ஓட்டம் வாடுவாங்களே பார்க்கணும். இதே மேடையில் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னதே கேட்கலையே, நான் நம்பலையே. நம்புங்க, நம்பி ரட்சிக்கப்பட்டா இயேசுவை பார்க்கலாம், நம்பலன்னா அந்தி கிறிஸ்துவை பார்க்கலாம். எனக்கு அந்தி கிறிஸ்துவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லுகிறாங்க, கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு சொல்லுகிறவங்க கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். இயேசுவை பார்க்கணும், நமக்கு இயேசுவை பார்க்கணும், நமக்கு ரட்சகராகி இயேசுவை பார்க்கணும். இதில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்க உங்க எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஆயிற்று. கோபாக்கனுக்கு தப்புவதற்கு வழி சொல்லப்பட்டு ஆயிற்று. எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் என்னட்ட ஒன்றும் கேட்க ஒண்ண மாட்டார். ஆண்டவர் சொல்லுவார், நீ பால் வழியில் போனியா, போன கண்ணீரை துடைப்பாருன்னு சொல்லி சோப்பு போட்டுட்டா வந்த, இல்லை ஆண்டவர் நீர் தந்ததை சொன்னேன், அப்போ நீ போ, மீதி உள்ள நான் பார்த்துக்கல. ஆண்டவர் சொன்னது நான் பேச, நாங்கள் தப்பியாச்சு, நாங்கள் இல்லை நான் தப்பியாச்சு. இன்னும் 15 நிமிஷத்தில் ஆளை காணாது, நான் வீட்டுக்கு பறந்துடுவேன். ஆமாம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த வசனம் ஒரு நாள் உங்களை விடாது. இந்த வசனம் உங்களை ரட்சிப்பதற்கு காரணமாக இருக்கட்டும். இந்த வசனம் உங்களை நியாயம் தீர்ப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. இனி எனக்கு சத்தியம் தெரியாது என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், 2025வது ஆண்டில் உனக்கு சத்தியம் அறிவிக்கப்பட்டது, மே மாதத்தில் உனக்கு அறிவிக்கப்பட்டது, நீதான் இருதயத்தை கல்லாக்கினாய், கோபாக்கனுக்கு தப்புவதற்கு வழி உனக்கு சொல்லப்பட்டது, நீதான் அதை தள்ளி போட்டாய். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பதுவே, வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பதுவே, வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கட்டின வீடும் உறவினரும் கூடுவிட்டு ஆவி போனார், உடவுனோடு வருவதில்லை. கூடுவிட்டு ஆவி போனார், உடவுனோடு வருவதில்லை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயத்திடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயத்திடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே
தீராத பாவம் வியாதியையும் மறத உந்தன் பலவீனமும். தீராத பாவம் வியாதியையும் மறத உந்தன் பலவீனமும். கோர குருசில் சுமந்து தீர்த்தார் காயங்களால் குணமடைய. கோர குருசில் சுமந்து தீர்த்தார் காயங்களால் குணமடைய. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். 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 இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நல்ல கைகளை தட்டி தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. என்னை அவர் கை தந்து ஜீவப்பார் என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவப்பார் என்றும் ஓடுவே. இயேசுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். ஆவி ஆத்துமாவும் யாவும் கொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் கடைசியா கைகளை தட்டி இயேசு என்னும் நாமமே கிருபையே. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான். அந்த நாமமே நமக்கு பட்டயம், அதுவே நமக்கு கேடகம், அதுவே நமக்கு பாதுகாப்பு. அதற்குள்ளே வந்து விடுங்கள். அது கோபாக்கினைக்கு நம்மை தப்புவிக்கும், அது நம்மை பாதுகாக்கும். உங்கள் அத்தனை பேரையும் வரும் கோபத்துக்கு விலக்கி காப்பாராக, நம்மை பாதுகாப்பாராக. சபையை ஆசீர்வதிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே.